ஒரே நாளில் 2 ரூட்டி எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ரூட்டியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு ரூட்டி வந்து 2 மணிக்கு முடிஞ்சுது. ஸோ இந்த ரூட்டி எத்தனை மணிக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்திருக்கும். ஸோ 1 ஹவர் வீட்டில் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரூட்டிக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரூட்டி எவ்வளோ பேமெண்ட் வாங்கணுன்றதை நான் வீடியோ எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். செகண்ட் ரூட்டியில் நமக்கு வந்து கார் வந்து XUV 500. இந்த காரை பற்றி சொல்லணும்னா 2.2 லிட்டரு டீசல் வேரியன்ட்டு மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கஸ்டமரோட கார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் இருக்குது. அதனால் கீ கொடுத்துருவாங்க முன்னாடியே போய் கார் எடுத்துகிட்டு சொல்லிட்டு. ஸோ நானும் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கஸ்டமரை தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். இது ஒரு லோக்கல் ரூட்டி தான். கஸ்டமர் வந்து ஃபங்க்ஷன் போகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர் இந்த ரூட்டி முடிஞ்சிடும் கண்டிப்பாக. பார்க்கிங்லேருந்து காரை எடுத்துகிட்டு கஸ்டமரை தான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமர் பாயிண்ட் போயிட்டு அங்கே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் கஸ்டமர் வந்தாங்க. நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் தான். ஸோ அதிகபட்சம் எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ½ அன் ஹவரில் நான் போய் ரீச் பண்ணிவிட்டு கஸ்டமரை சேஃபாக அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு காரையும் பக்காவாக பார்க்கிங் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு ½ ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்களை இப்போ எங்கே கூட்டு போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வீட்டான தான் ட்ராப் பண்ண போயிட்டு இருக்கேன். கஸ்டமரை சேஃபாக கூட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு காரை எப்படி எடுத்தோமோ அதே போல் பார்க் பண்ணிட்டு டியூட்டிக்கான பேமெண்ட் 500 வாங்கிட்டு கிளம்பிட்டேன். டாடா பை.